கடந்த கால திமுக அரசாங்கத்திற்கும் இப்ப நடக்கிற இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒரு முதலமைச்சர் வாயில வரும்னா வாயில எது வரும் தெரியல. ஒரு முதலமைச்சர் வந்து வாயில வரும் அப்படிங்கறத ஒரு தமிழ்நாட்டு மக்கள் அதனுடைய கொச்சைப்படுத்தியான வார்த்தை அது. ஒரு முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு பெரும்பான்மை அரசு இல்லாட்டா கூட அவர் சிறுபான்மை அரசு அப்படின்னு சொன்னார். அது சிறுபான்மை அரசா சிறுபான்மையினர் அரசா என்பதை அவர் கொஞ்சம் விளக்குன்னா நல்லா இருக்கும். சட்டமன்றத்தில் முதல் நாள் உரையிலே அவர் பேசினார். நாங்க சிறுபான்மையினர் அரசு அப்படின்னார். அது எதை மீன் பண்ணி சொன்னாருங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்புறம் கடந்த கால திமுக அரசாங்கத்திற்கும் இப்ப நடக்கிற இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. இந்த ஆட்சி 10ஆம் தேதி பதவியேற்றாங்க. இன்னைக்கு தேதி 10, அதுல ஒரு 20 நாள், இதுல ஒரு எத்தனை நாள் ஆச்சு? இந்த 3 நாள் ஆச்சு. 23 நாளிலையும் 25 கருப்பு சம்பவம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டே இருக்கு. படுகொலைகள் பாத்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள். அப்புறம் ஊழல். இப்பவும் இதுல என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்ப எல்லா கடையிலயும் டாஸ்மாக் கடையிலுமே மாமூல் வாங்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. கேட்டா அமைச்சரே சொல்றாரு. அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, உயர்நீதிமன்றமே சொல்லியிருக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு வாங்கலாம் அப்படின்னு. முதலமைச்சர் கரூர்ல போய் முத கூட்டத்தில் பேசும்போதே 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு. ஆனா இன்னைக்கு அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு இன்னைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த அரசாங்கத்துக்கு மக்கள் நம்பி வாக்களிச்சிருக்கிறாங்க. வாக்களிச்ச மக்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன சொல்லுது? லக்ஷ்மி செராமிக்ஸ் நம்ம ஷாப் அனைத்திலும் டாப்.